நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தேயிலை விவசாயிகள் உள்ளனர். நீலகிரியின் முக்கிய பொருளாதாரமாக திகழும் பசும் தேயிலைக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 40 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு மற்றும் தேயிலை வாரியம் உத்தரவு பிறப்பித்து சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என உதகையில் ஆரியகவுடர் தேயிலை விவசாயிகள் சங்கம் மற்றும் நாக்குப்பெட்டா படுகர் நல சங்கத்தின் சார்பாக 10க்கும் மேற்பட்ட தேயிலை விவசாயிகள் சங்கத்தினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சை தேயிலை கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய் வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து உடலில் பச்சை தேயிலை மாலையாக அணிந்து நூதன முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது ஆரியகவுடர் விவசாய சங்க தலைவர் மஞ்ச மோகன் கூறுகையில், பசும் தேயிலைக்கு 40 ரூபாய் மாதாந்திர விலை நிர்ணயம் செய்து மத்திய மாநில அரசுகள் தேயிலை மையங்களில் இன்றைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப 200 ரூபாய்க்கு குறையாமல் ஏலத்தொகை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும், பசுந்தேயிலை சாகுபடி மத்திய அரசு வர்த்தக அமைச்சகத்தில் இருந்து விவசாய அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வந்து நடுத்தர விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தீர்க்க நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறினார். சிறு குறு தேயிலை விவசாயிகள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். தலைமை தாங்கி கேட்டுக்கொண்டு அவருடைய சரித்திரத்தையும் அவருடைய தியாகத்தையும் அவர் அந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய தொண்டையும் உள்ளது. நீங்க வாலண்டியர்ஸ் தயவு செய்து அந்த சேனலை போட்டு அவங்களுக்கு உட்காரதுக்கு ஒரு இடம் பண்ணி தரணுன்றதை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் காலங்களிலும் இந்த போராட்டத்திற்கு நீங்கள் முழு ஆதரவை தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது பசுந்தேயிலை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 40 நிர்ணயம் செய்ய வேண்டும். 40 ரூபாய் நிர்ணயம் செய்வதற்கான வழிமுறைகளாக ஏல மையத்திலே 200 ரூபாய்க்கு குறையாமல் ஏல தொகையை மத்திய மாநில அரசுகள் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதே போன்ற இந்த பசுந்தேயிலையை மத்திய அரசின் விவசாய துறையினுடைய கீழே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது வர்த்தக துறையிலே இருப்பதனால்தான் இத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதனால் உடனடியாக மத்திய அரசு விவசாய அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதே போன்ற 25,000 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு இந்த 6 மாதமாக கொடுக்காத பணப்பயன்களையும் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையின் வாயிலாக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக மத்திய மாநில அரசுகள் தெளிவாக சொல்கின்றோம், மத்திய மாநில அரசுகள் இதை வேடிக்கை பார்த்தீர்கள் என்றால் நீலகிரியினுடைய 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நீலகிரி எப்படி சாதம் இருந்தால் காடு கொள்ளாது என்ற நிலையை பார்த்தீர்களோ அதே போன்ற இந்த விவசாயத்தினுடைய போராட்டம் மாபெரும் போராட்டமாக வெடிக்கும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.